ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் தான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து என்ன லஞ்ச் பண்ணுற போகிறேன்னா பீர்க்கங்காய் துவையல். இது மாதிரி பீர்க்கங்காய் குழம்பு இல்லை, அது வந்து ஒரு சட்னி மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். அது பேர் என்னமோ சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லைங்க. அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து அது பருப்பு மாதிரியே இருந்துச்சு, பருப்பு போட்டு கடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. கடைஞ்சி தான் இது பண்ணணும், அதனால் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். பண்ணலான்னு சொல்லிட்டு சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து எதுக்காக கட் பண்ணியிருக்கிறோன்னா பாவக்காவும் உருளைக்கிழங்கும் பொரியலுக்காக. நீ வந்து அவங்க அப்பாவுக்கு இப்படி தான் பிடிக்கும், உருளைக்கிழங்கு போட்டு தான். அங்கெல்லாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க ஒரு சில. அதனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும். அவங்களுக்காக நான் இது கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என் சாப்பாடு வந்துட்டுருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குழம்புக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். குழம்புக்கு வந்து எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இருந்தேன். யாருக்கு இந்த ரெசிபி வீடியோ வேணுமோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ சமைச்சிட்ருக்கிறேன். இதில் வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லை, மசாலாத்தூள் அதிகமாக எதுவுமே சேர்த்த வேண்டாம். இதில் வந்து என்னெல்லாம் போட்டாங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஊற்றி வெங்காயம், ஜீரகம், இது கடுகு, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம் போட்டு அழகாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான், மசாலாத்தூள் வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து தாளிச்சிட்ருந்தேன். தாளிச்சிட்டு இருக்கும்போது பாப்பா பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சிங்களா, அதனால் கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். பெருசாக வீடியோ எடுக்க முடியல. அப்படியே சைடில் ஃபோன் வச்சுட்டு நான் சமைச்சிட்டு இருந்தேன். சமைச்சிட்டே இருக்கும்போது அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்படியே சீக்கிரம் செய்யணும்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா. செஞ்சுட்டு அப்புறம் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்படி தாங்க இருந்துச்சு. நம்ம வந்து இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் இல்லை, அதனால சின்ன வெங்காயம் மட்டும் போட முடியல. பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக தாளிச்சுட்ருக்கணும். எல்லாம் தாளிச்சிட்டு இருந்தாங்களா, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து நல்லா குழையணும், அதனால் இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், அதுலேருந்து தண்ணி வரும். நம்ம இதை வந்து அழகாக தாளிச்சுட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா பாருங்கள் தண்ணி வந்திருக்கா. ஏன்னா நல்லா தண்ணி வரும், வந்து அது நல்லா குழஞ்சிரும். அதை மத்து வச்சு கடையணும் நம்ம. அது வந்து நான் அப்படியே தாளிச்சுட்டுட்டு மூடி வச்சுட்டு அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோன்னா பொரியல் தாங்க தாளிக்கணும். ஒரு பக்கம் சாப்பாடு வந்துட்டுருக்கு, பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்படி தாங்க இருந்துச்சு. பொரியல் தாளிச்சுட்டுட்டேன். டைம் ஆகிடுச்சு, அதனால் அது கொஞ்சம் ஷூட் பண்ண முடியல. கடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்துட்டாங்களா, சாப்பாடு நான் பரிமாறிட்டு இருந்தேன். என் பொண்ணு வீடியோ எடுக்கிறேன்னு அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்குதுல்ல. அவங்க எடுத்துகிட்டு இதான் ரசம், இதான் குழம்பு, நான் சொல்லுவேன்ல, அது மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா சாப்பிட வந்திருந்தாங்க. சரி, அவங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம்ல, எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டேன். சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. எப்போவுமே சீக்கிரமாக அவங்க ஒரு ஆன்சர் சொல்லவே மாட்டாங்க, கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி டக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. உப்பு தான் கம்மியாக இருந்துச்சு. பாவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இப்படி தாங்க. இதில் ஒன்றும் இல்லை, சும்மா ஆயில் ஊற்றி நம்ம கடுகு ஜீரகம் அதெல்லாம் போட்டு தாளிச்சுட வேண்டியது, வெங்காயம் மிளகாலாம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து சைடிஷ் வந்து நாங்கள் வெள்ளரிக்காவும் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க ரசம். இது இவ்வளோதாங்க, சிம்பிளாக தான் செஞ்சேன். சரி, அதை எடுத்து ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.